அருமையான நேரத்தில் உங்களை இந்த காணொளி மூலமாக உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாங்கள் பேசுகிற காணொளியை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த கடைசியாக வருகிற சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை நீங்கள் அழுத்தி எங்களோடு கூட இணைந்து கொண்டீங்கன்னா எங்களுடைய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தோணும். என்னுடைய 2 பசங்களும் நல்லா தோசை சுடுவாங்க. அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான். சரியா? என்னுடைய 50வது வயசில் தான் நல்லா தோசை சுடுறது எப்படி அப்படின்னு சொல்லி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் ஆகணும். மாவை நல்லா ஒரு கலக்கணும். அப்புறம் திரும்ப மாவை அளவாக மோந்து தோசை கல்லில் ஊற்றி நல்லா ஒரு சுற்றணும். அப்புறம் பாதி உடனே என்ன பண்ணணும், அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றணும். அப்புறம் திருப்பி போடணும். அப்புறம் எடுத்து நீங்கள் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நல்லா தோசை சுடுகிறது. ஆனால் அதே போலத்தான் நல்லவன் பேர் எடுக்கிறதும் கஷ்டம். நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நல்லா காய விடுவாங்க. அப்புறம் ஒரு கலக்குவாங்க. அதோட நிப்பாட்டுவாங்களா, நம்மளை மோந்து ஊற்றுவாங்க. அதோட நிப்பாட்ட மாட்டாங்க, நம்மளை வச்சு செய்வாங்க. வச்சு தேய்ப்பாங்க. அப்புறம் நம்ம அப்பாடான்னு மூச்சியோட ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களா, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சல மாதிரி எண்ணெயை வேலை ஊற்றுவாங்க. அதோட நிறுத்த மாட்டாங்க, நம்மளை திருப்பி போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் நல்லவங்கிற பேரை கூட எடுக்க முடியாமல் போயிடும். எப்படி எல்லா நேரத்துலையும் தோசை நல்லா வராதோ அப்படி சில நேரத்தில் நல்லவங்கிற பேரை கூட எடுக்க முடியாமல் போயிடும். அது இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இனி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் நல்லவன் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும், 5000 பேருக்கு அப்பத்தை கொடுக்கும்போது, கூடவுடைய கண்களை திறக்கும் போது, காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கின போது, குஷ்டரோகியையும் பெரும்பாடுள்ள ஸ்திரியையும் சுகப்படுத்தின போது, பிசாசின் பிடிக்கு இருக்கிற அநேகரை விடுவித்த போது, யாரெல்லாம் நல்லவன் சொன்னாங்களோ அவங்க என்ன சொல்ல போறாங்க, இவனை பிடித்து சிலுவையில் அடியும், இவன் தேவனுடைய குமாரனே இல்லைன்னு அதே வாய் தான் சொல்ல போகுதுன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க இனிய ஏன் நல்லவன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அதுல அந்த வசனத்துல தேவன் ஒருவர் தான் நல்லவன்றாரு. அது அவர் மறைமுகமா சொல்ல நினைக்கிற என்ன தெரியுமா, நீங்க என்னை தேவனுடைய குமாரன் என்று நினைத்தீங்கன்னா நீங்க இனி நல்லவன் சொல்லுங்க. சாதாரண ஒருவனா இனி நினைச்சீங்கன்னா நல்லவன் சொல்ல வேண்டான்னு சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிரியைகள் ஒருவேளை நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம், நல்லவர்களாய் வாழலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த உலகம் எல்லா நேரத்தையும் நம்ம நல்லவன் சொல்லாதுங்க. ஒருவேளை நல்லவன் சொன்னாலும் அதே வாய் தான் ஒரு நாள்ல இவன் கெட்டவன் சொல்லும். அதனால அதை குறித்து சோர்ந்து போயிடக்கூடாது. இயேசு எப்படி பாசிட்டிவா யோசித்தாரோ அப்படியும் நம்மளும் பாசிட்டிவா யோசிப்போம்னு சொன்னா இந்த உலகத்துல நல்லவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று இயேசு கிறிஸ்துவாகிய நீர் பொன் வாய் திறந்து பேசினீர் ஆண்டவரே. ஒருவேளை இந்த உலகத்துல நாங்கள் நல்லவர்களாய் வாழ்வது, நல்ல பேர் எடுப்பது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. ஆனாலும் சில நேரங்கள்ல அந்த நல்ல பேர் எடுப்பதற்கு பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். எங்களை கலங்கடிப்பார்கள், எங்களை நோகடிப்பார்கள், எங்களை திருப்பி போடுவாங்க, எங்களை தேய்ப்பாங்க, வெந்த புல்ல வேற பாய்ச்சுவாங்க, எங்களை எண்ணெயை ஊற்றுவாங்க. ஆனாலும் ஆண்டவரே, இயேசுவை போல அமைதியாக வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.